வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான நான்வெஜ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். அதுவும் கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி டைம் மேனேஜ் பண்ணி எப்படி செய்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். நான் இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னா மட்டன் பிரியாணி, வெங்காய தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் கோதுமை ரவா பாயசம். இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணியும் கோதுமை ரவா பாயசம் எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். சிக்கன் 65, வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 கிலோ மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ மட்டன் தேவைப்படும். இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்பயும் செய்கிற மாதிரி செய்ய போகிறதில்ல, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா, அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்தது 1 கப் அளவுக்கு புதினா, கொத்தமல்லி தழை, ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு பெரிய கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனில் இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இந்த மேரினேஷன் வந்து நம்ம ஒரு நாள் முன்னாடி பண்ணி வைக்கலாம். நாளைக்கு நம்ம பிரியாணி செய்ய போகிறோன்னா இன்றைக்கி நைட்டு இந்த மேரினேஷன் நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா சீக்கிரமாக வெந்துடும், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கெஸ்ட்டு வர டைமில் நம்ம மார்னிங் ரொம்ப அவசரமாக செஞ்சிட்ருப்போம். ஸோ பாதி வேலை நம்ம நைட்டே முடிச்சு வச்சிட்டோன்னா அந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம செய்யலாம். இப்போது இதை ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். நைட்டே நான் சிக்கனும் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். சாரி, இது வீடியோ எடுக்க முடியல. இதில் நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இல்லைனா லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதுவும் நீங்கள் நைட்டே மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்த நாள் கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம முன்ன நாளே என்னென்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த 65 டீட்டெயில் ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பாயாசமும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவா சேர்க்குறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவா நல்லா ஃப்ரை ஆனதும் நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவாக்கு ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கோதுமை ரவா வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் நார்மல் ரவாவில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாகவே பாலே சேர்த்துக்கலாம். இப்போது ரவா நல்லா வெந்ததும் இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்குறேன். நல்லா காய்ச்சின பால், நல்லா திக்கான பாலாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் மோஸ்ட்டாக இந்த பாயசம் தான் வைப்பாங்க, அந்த ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 கப் அளவுக்கு சுகர், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம பாயாசத்தில் எடுத்து கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்க்கவே இப்போவே சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். இது சேர்த்தா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், மூடி வச்சுருங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். அப்படி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் நைட்டே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சூடாக சர்வ் பண்ணணுன்னா அடுத்த நாள் மார்னிங் செஞ்சுக்கோங்க. இப்போது அடுத்த நாள் மார்னிங் நம்ம பிரியாணி ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 200 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது ஆயில் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1.5 கிலோ பிரியாணிக்கு நான் ஒரு 10 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரியாணி சமைக்கும் போது நான் இன்னொரு டிப்பும் இதில் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பெரிய சட்டியில் சமைப்போம். இது ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், பொறுமையாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். நீங்கள் டக்குன்னு மேலோட எடுத்திங்கன்னா அந்த அனல் வந்து உங்கள் கையில் அடிக்கும். பிக்னஸ்க்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு டார்க் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மட்டன்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பார்க்கலாம், மட்டனில் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததும் இப்போ நான் ஒரு 6 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hourக்கு மூடி வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மட்டன்லாம் நல்லா வேகணும்.
மட்டன் வேகிறதுக்கு நீங்கள் ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்க தேவையில்ல. அந்த தக்காளி மட்டன்லேயே நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியிலே மட்டன் நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மேரினேட்டும் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ மட்டன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மட்டன் மேரினேட் பண்ணும்போதும் நான் அரிசிக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துட்டேன். அதனால நான் இப்போ சேர்க்கலை. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போது 15 மினிட்ஸ் கழித்து நான் வந்து இதை தம் போட்டுடுறேன். அடியில் பழைய தோசைக்கல் வச்சுருங்க. மேலே நல்ல ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே தம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு சைடு வந்து கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்க எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பிரியாணி தம் ஆகிட்டு இருக்கும் போது சைடில் இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதோட டீட்டெயில் ரெசிபி லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுப்பில் சிக்கன் 65 ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பிரியாணியும் தம் ஆகிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பிரியாணி செம்மையாக வந்திருக்குங்க. பயங்கரமாக மணக்குது. எங்கள் வீட்டில் கெஸ்ட்டும் வந்தாச்சு. இப்போ நான் சுட சுட சர்வ் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு லஞ்சுக்கு வந்தாங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதுவும் நான் இன்றைக்கி செஞ்சுருக்க பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் யார் வேணால் செய்யலாம். இது கூட நான் வேறு என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு இப்போ பார்க்கலாம். நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் வெங்காய தயிர் பச்சடி. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் 65. அடுத்தது கொஞ்சம் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக நம்ம செஞ்ச ரொம்ப டேஸ்டியான கோதுமை ரவா பாயாசம். பிரியாணிக்கு காம்பினேஷனான தால்ச்சா ரெசிபியும் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வர ஃபெஸ்டிவல் பார்ட்டிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு எல்லாரையும் அசத்துங்க. ஒரு டிஷ்ஷுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.